தமிழ் சினிமாவில் மலையாள சினிமா ஸ்டைலில் ஒரு ஃபீல் குட்டான ஃபிலிம் இருக்குப்பா அப்படின்னு ரீசண்டாக இந்த படத்தை பற்றி நிறைய ரிவ்யூஸுமே சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்க்க முடியுது. ஒரு 24 வயதுடைய அபிஷன் ஜீவிந்த் அப்படிங்கிற இந்த பையன் சிம்ரன், சசிகுமார்னு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது அப்படிங்கிறதா ஒரு உண்மை. முக்கியமாக இலங்கையிலேருந்து அகதிகளாக வரவங்க இங்கே என்ன மாதிரியான கஷ்டங்களை பார்க்குறாங்க, இங்கே என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. முக்கியமாக ரீசண்டாக இந்த படத்தோட ப்ரெஷோவுமே போட்டிருக்காங்க. அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நல்ல படங்களை நம்ம ஓடிடியில் பார்த்துட்டு ஐயோ நான் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணாமல் ஒழுங்காக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு நிறைய பேருமே ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. அயோத்தி படம் எப்படி சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சோ சசிகுமாரால், அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமுமே சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு நிறைய பேரால் சொல்லப்படுது. இந்த வீக்கெண்ட் நீங்கள் எந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.